வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம். நாம் இந்த மார்கழி திருவிழா மார்கழியோட தொடர்பதிவுகளில் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது மென்றூர் தகவல் சுதமா யூடியூப் சேனலில் மார்கழியோட பலன் தரும் பதிகங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஏற்கனவே ஒரு 5 பகுதிகள் பார்த்துருக்கோம். முதல்ல மார்கழி மாதத்தில் என்ன மாதிரி திருவிழாக்கள் வழிபாடுகள் என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு பார்த்தோம். நீங்களாக நிறைய பேர் பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. அப்புறம் பகுதி 2ல் நாம் என்ன ஆரம்பித்தோம்னா மார்கழியோட முக்கியமான திருப்பாவை திருவெம்பாவை அதோடு சேர்த்து சிறப்பு தகவல்லாம் ஆரம்பித்தோம். ஸோ பகுதி 2, 3 ஒவ்வொன்றுத்துலேயும் ஒவ்வொரு சிறப்பு தகவலோடு நம்ம அதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பகுதி 4 வரும்போது நமக்கு அந்த ஆழ்வார்கள் ஆரம்பித்தோம். நாம் திருமாலை சார்வார், அப்புறம் திருக்கச்சி நம்பிகள் பற்றி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் முதல்ல ஆழ்வார்கள்லாம் முடிச்சிடலாம் அப்படின்னு வரும்போது நடுவில் ராமானுஜரை பற்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் ராமானுஜரை பற்றி நம்ம பகுதி 5ல் கொடுத்தோம். அதோட தொடர் பதிவுகளில் அனுமன் ஜெயந்தி தனிப்பதிவாகவே கொடுத்துருக்கோம். அது இப்போ இன்றைக்கி தான் வெள்ளிக்கிழமை போய்கிட்டு இருக்கு. ரொம்ப நல்லா வியூஸும் வந்துக்கிட்டு இருக்கு, ரொம்ப சந்தோஷம். இப்போ அது நம்ம பகுதி 6ல் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அதே தான் திருப்பாவை திருவம்பாவை அதோட சிறப்பு தகவலில் ஆழ்வார்கள் மூவர் யார். இப்போ எப்படி நாயன்மார்கள் 63 பேர் இருக்காங்க, அதே மாதிரி ஆழ்வார்கள் 12 பேர் இருந்தாலும் அதில் மூவர் தான். அது இல்லாமல் அவங்க என்ன நமக்கு தொண்டு பண்ணாங்க, அதாவது சைவத்தையும் அவங்க பாடியிருக்காங்கங்கிறது நிறைய பேருக்கு தெரியாத ஒன்று. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது திருவம்பாவை பதிகத்தை பார்த்துட்டு விளக்கத்தையும் பார்த்துட்டு அதை பார்க்கலாம். மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போல் அறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரும் தேன்வாய் படிரி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாற்றும் சேலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏல குழலி பரிசேலோர் எம்பாவாய். இந்த பாடலில் மாணிக்கவாசர் என்ன சொல்றாருன்னா, யார் ஒருத்தர் ஆணவமும் செல்வமும் இருந்தா கடவுளை பார்த்துடலாம் அப்படின்னு நினைச்சா அது முடியாதுங்கிறதுக்கு தான் அற்புதமான ஒரு அவதாரம் எடுத்தது. நெருப்பு பிழம்பா ஜோதி பிழம்பா திருவண்ணாமலை அடிமுடி காணாத அண்ணாமலையார். அண்ணுதல்னா நெருங்குதல், அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத மலையார். யாரால? நான்முகனும். பிரம்மாவாலையும் பார்க்க முடியல, விஷ்ணுவாலையும் பார்க்க முடியல. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே நாம் பெறுவனா நீ பெறுவனான்ற ஒரு ஆணவம் தலை தூக்கியது. அதை அடக்குவதற்காகவே சிவபெருமான் இப்படி அடிமுடி காணாதவரன் அவரை போய் நீ என்ன சொல்ற, ஈஸியாக பார்த்துடலான்னு நினைக்கிறியா? முடியாது. ஆனால் பேசுறது மட்டும் பாலூர தேனூர பேசுகிற, எனக்கு சிவனே சிவன் தான் எனக்கு எல்லாம், சிவபெருமான் தான் எல்லாம் அப்படியே பாடி பாடி பன்றிய ஒளிய. ஆனால் அவரை நீ எழுந்து இன்னும் பார்க்கவே இல்லை, இதையும் நீ தூங்கிக்கிட்டே தான் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு யாரு மாணிக்கவாசகர் பெருமான் 2 தோழிகளிடையே உரையாடுவதைப் போல அழகாக பதித்திருப்பார். அதைத் தொடர்ந்து திருப்பாவை பாசுரம் 5 அதையும் நாம் ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவையும் நம்ம பார்த்துடலாம். அதோட விளக்கத்தையும் பார்க்கலாம் வாங்க. மாயனை மண்ணும் வடுமதரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க பேய பிழையும் புகுத்தருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். இதுல ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. மாயன்னா பெருமாள், பண்ணும் மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை. அதாவது இதை எப்படி சொல்றாருன்னா, நம்ம ஆண்டாள் நாச்சியார் அதாவது நம்ம நீரால அபிஷேகம் பண்ணோம், அந்த நீரை எதோடு ஒப்பிடுறாரு? யமுனை நதி நீர். யமுனை நதி நீர் ஒப்பில்லா தன்மையுடைய புனித நதிநீர்கள்ல அதுவும் ஒன்று. அந்த நீரை கொண்டு நாம மாயனை வழிபடலாம். அவர் எப்பேற்பட்டவர்? தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் நாம் தூமலர் தூவி தொழுது. அதாவது அவரை மலர் தூவி நாம அவரை தொழுது, அவரை வாயினால நாவார மனம் மகிழ்ந்து அகம் மகிழ்ந்து அவரை பாடி புகழ்ந்து அவரை நாம பண்றதுக்கு நீ ஏஞ்சி வந்தா தானே, நீ இன்னமும் தூங்கிக்கிட்டே இருக்கியே, எப்போ வருவ அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் கேட்டு அழகான அந்த பாசுரத்தை கொடுத்துருக்காரு. இது மட்டும்தான் நமக்கு மார்கழி மாசம் இது பண்ணணுமானா கிடையாது, நிறைய இருக்கு.
நமக்கு பெருமாள் சம்பந்தப்பட்ட 108 போற்றிகள் இருக்கு, விஷ்ணு சகசர நாமங்கள் இருக்கு. அது தவிர ஏகப்பட்டது இருக்குது அவருக்கு. எல்லாமே நம்ம பாராயணம் பண்ணலாம். அதோடு சேர்த்து நம்ம இன்னைக்கு சிறப்பு தகவல் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தப்ப, ஆழ்வார்கள் பற்றி தானே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் எப்படி நாயன்மார்கள் 63ல் இருக்காங்களோ, ஆனால் சிவபெருமானுக்கு 4 தனியாக இருப்பாங்க. மாணிக்கவாசனர், சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசர், அப்பர் பெருமான், இப்படி 4 பேர் இருக்கிற மாதிரி நமக்கும் ஆழ்வார்கள் 12 பேர் தான். ஆனால் அதில் ஆழ்வார்கள் 3 அப்படின்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க 3 பிரதானமாக வைத்து பின்னாடி நிறைய பேர் அவங்களோட வருவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னன்னு பார்க்குறீங்களா? இவங்க நம்ம எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? சரி, முதல்ல இந்த ஒரு கதையை பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அந்த இதுக்கு வருவோம். இவங்க முதல்ல போய் காஞ்சி மாநகரம், இருக்கிற நகரங்கள்லேயே சிறந்தது காஞ்சி மாநகரம். பொய்கை ஆழ்வார் ஒரு காஞ்சி மாநகரத்துக்கு வராரு, நடந்தே வராரு. அங்கே ஒரு மண்டபத்தை பார்க்குறார். அந்த மண்டபத்தை பார்த்து அங்கே தங்குறார். ஆனால் அங்கே ஒருத்தர் தான் படுக்க முடியும். அவர் நடந்து வந்த அசதியில் தூங்கிடுறார். பின்னாடி பூதத்தாழ்வாரும் வரார். பார்க்குறாங்க, ஒருத்தர் படுக்கிறதுக்கு தான் இடம் இருக்குன்னொன்னே பொய்காழ்வார் என்ன சொல்லாரு? ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம்னு. ஆனால் 2 பேருமே அமர்ந்து பெருமாளை பேசிக்கிட்டே இருக்காங்க. திருப்பி மழை இன்னும் வழுக்குது, இடி மின்னல். கூடவே பேயாழ்வரும் வராரு. பார்க்குறாங்க, என்னடா நாம் 2 பேருமே ஒரு 2 பேருக்குமே இடம் இல்லையே, இப்போ இவரும் வந்துட்டாரேன்னு பார்க்காம அவங்க என்ன சொல்கிறாங்க? ஒருவர் படுக்கலாம், இருவர் அமரலாம், மூவர் நிற்கலாம் சொல்லிட்டு 3 பேருமே நின்று பெருமாளை பத்தி புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்காங்க. அங்கே விளக்கும் இல்லை, இருளோன்னு ஆயிடுச்சு. ஆனால் யாரோ ஒரு உருவம் அவங்கள தட்டுறது போல இருக்கு. என்னடா யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு விளக்கு வேணும். அந்த விளக்குக்கு என்ன பண்ணுறது யோசிச்சாங்க. அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு வந்தது யாருன்னு. இருந்தாலும் அதை உலகுக்கு உணர்த்தணும் இல்லையா? நாராயணர் முழு பக்தியோடு யாரை வேண்டினாலும் அவர் உடனடியாக அந்த இடத்தில் வந்து அருள் தருவார் என்பதை உலக மக்களுக்காக உணர்த்துவதற்காகத்தான் ஆழ்வார்கள் வந்தனர். ஆனால் ஒரு விஷயம் தெரியுமா? ஆழ்வாரும் ஒண்ணுதான், பெருமாளும் ஒண்ணுதான். எப்படி சிவபெருமானுக்கு 64 அவதாரம் இருக்கோ திருவுருவம், அதே மாதிரிதான் பெருமாளுக்கும் 12 ஆழ்வார் திருவுருவம். இவங்க இந்த 3 பேரும் பாடி 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 விளக்கா யாரு வராங்கன்னா நம்ம நாராயண பெருமான் தான் வரார். இதுல இருந்து தெரிஞ்சுக்குங்க, அவங்க இது நடந்தது காஞ்சி மாநகரம். ஸோ இவங்களோட பயணம் எதனால இருந்ததுன்னா, எல்லாமே பெருமாளை பாடி பாடி ஊர் ஊரா சென்று மக்கள் அந்த பிரச்சனையில ஏதாவது மாட்டியிருந்தாங்கன்னா அவங்கள அதுல இருந்து மீட்டு இறைவனடி சேர்க்கறதுலையும் அவங்களுக்கு தொண்டு புரிவதில் தான் செஞ்சாங்க. இவங்க பெருமாளை பத்தி மட்டும்தான் பாடினாங்கன்னு நீங்க நினைச்சேன்னா கிடையவே கிடையாது. அதுதான் ஒண்ணு. அரியும் அரணும் ஒண்ணுன்னு அந்த காலத்துல நம்ம பெரியவர்களும் கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி ஆழ்வார்களும் சிவனை பத்தி பாடியிருக்கிறார்கள். அந்த பாடலை இதோட நான் இணைச்சிருக்கேன், பாருங்க. இவங்க எப்படி பாடுறாங்கன்னா, பெருமாளை நின்ற குளத்துலையும் பார்ப்பாங்க, படுத்து குளத்துலையும் பாடுவாங்க. இவங்க பாடினதுதான் பின்னாடி 4000 திவ்ய பிரபந்தமா பெருமை அடைந்தது. சரி, பொய்காழ்வார் என்ன பாடுறாரு பாருங்க. முதல் பாட்டை பாடுறாரு. அந்த வெளிச்சம் வேணும் இல்லையா? வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடர் ஆழி நீங்குகவே என்றுன்னு பொய்கை ஆழ்வார் முதல்ல பாடுறாரு. பின்னாடி பூதத்தாழ்வார் பாடாம எடுப்பாரா? அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான். தமிழோட வலிமை இங்க நல்லாவே புரியும். பூதத்தாழ்வார் பாடிட்டார். இப்ப அடுத்து பேயாழ்வார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன் சிற்கிளரும் பொன் ஆழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாழி வண்ணன் பால் இன்று. எவ்வளவு அழகா பாடுறா பாருங்க. அவங்க எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க நம்ம கூட வந்திருக்கிறது யாரு. ஏன்னா இவங்களை பத்தி பேசினால பெருமாள் இருக்க இடம் இல்லாம அந்த பேச்சை கேட்கறதுக்கே ஓடி வந்துட்டாங்க. ஆழ்வார்கள் சிவனை பத்தி பாடியிருக்காங்க பாருங்க. அரண் நாரணன் நாமம் ஆண்விடை புல்லூர்தி உரைநூல் மறைவுரையும் கோயில் வரைநீர் கருமம் அழிப்பு அழிப்பு கையதுவேல் நேமி உருவம்
எரிக்கார் மேனி ஒன்று. இதுல யாரை பற்றினா அழித்தல் கடவுளை செய்யறது சிவன். அவரோட நிறம் கருப்பு. அப்படியே சிவனை பத்தியும் நம்ம ஆழ்வார்கள் பாடியிருக்காங்க. அவங்களுக்கும் தெரியும் சைவமும் வைணமும் ஒன்று தான் அப்படின்றது அவங்களும் பாடியிருக்காங்க. நாயன்மார்களும் பெருமாளை பாடியிருக்காங்க. இதுதான் நம்ம இந்த பதிவுல உணர்த்தக்கூடிய சிறப்பு தகவல். இவங்களை தொடர்ந்து இந்த நாம ஒவ்வொரு ஆழ்வாரா பார்த்துட்டு ஒவ்வொரு தனி ஆழ்வாரோட வரலாறும் இந்த மார்கழி பதிவிலேயே பலன் தரும் பதிகங்கள்லயே அவங்க என்ன பாசுரம் பண்ணியிருக்காங்க, அந்த பாசுரத்தினால நமக்கு என்ன பலன், இவங்க இந்த அளவுக்கு பக்தி இருந்ததுனாலதான் பெருமாள் அவங்க கூடவே போயிடுவாராம். எங்க ஆழ்வா இருந்தாலும் கூடவே அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. கூடவே பெருமாள் அங்க போய் சேவை சாதிப்பாராம். அப்போ இவங்களோட பக்தி எந்த அளவுக்கு இருந்திருக்குன்றத நாமளும் பார்க்கணும். இதுல இருந்து என்ன உணர்த்துறாங்கன்னா, எதுவுமே இல்லைன்னாலும் பக்தி நம்மிடம் ஒழுக்கமாகவும் தூய்மையாகவும் இருந்தால் அந்த இடத்தில் இறைவன் நிச்சயமாக நாம் கேட்ட வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் என்பதில் எந்த அளவும் ஐயம் வேண்டாம். என்ன மக்களே, பலன் தரும் பதிகள் மார்கழி திருவிழால நம்ம பகுதி 6 திருவம்பாவையும் பார்த்தாச்சு, திருப்பாவையும் பார்த்தாச்சு. சிறப்பு தகவலான ஆழ்வார்கள் மூவர் யாரு, அவங்க சைவமும் வைணவமும் ஒண்ணுதான் எப்படி சொன்னாங்க, அதுக்குண்டான பாசுரம் என்ன, ஆழ்வார்களும் பெருமாளின் அவதாரங்கிறத இதுலேருந்தே தெரியுது. ஏன்னா 3 பேருமே நிற்கவே இடம் இல்லாத இடத்துல பெருமாள் அவங்களோட சேர்ந்து முட்டிக்கிட்டு நிற்கும் போதே நாம் தெரிஞ்சுக்கணும். நன்றி.